வெடிச்சிச்சு பாத்தியா பிளாஸ்ட் டப் டப் டப்னு. அது எனக்கே தெரியல. நம்ம அர்ஜென்ட்டாக வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டு இருக்கிறோம். எதனாலனா நித்திஷ் ரைடர் பாய் ப்ரோ, நித்திஷ் ரைடர் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ளோக்கி எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அவங்களால பிக்கப் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ சிசிடி தான் வந்து கிளம்ப போகிறோம். ஸோ போயிட்டு நம்ம ரேஸ் கிராஃப்ட் மோட்டர்ஸ் வந்து போக போகிறோம். ஸோ நித்திஷ் பைக் ரெடி பண்ணுறதுக்காக நாங்கள் ஃபஸ்ட் நம்ம போயிட்டு ஃபியூயல் போடுவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எம்டியாக இருக்குது. புரியல, அது எனக்கே தெரியல. இது வேற வாயி, இது நார வாயி. ப்ரோ போலாம் ப்ரோ. பைக்கை ஓட்டி பாருன்னு சொன்னது குத்தமா? அப்பா இப்போதாங்க நம்ம சரோ பைக்கர்லேருந்து லூப் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வண்டியே கொஞ்சம் ஸ்மூத்தாக போகுது. இருங்க, மைலேஜ் வந்து நம்ம ரீசெட் பண்ணிப்போம். 24 தான் மைலேஜ் காமிக்குது பாருங்க, 25 தான் காமிக்குது. ரீசெட் பண்ணால் தான் இன்னும் கொஞ்சம் இதை கொடுக்கும். பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப்பில் இந்த பரிஸ்டா, அதுக்கப்புறம் வந்து காஃபி கப்பிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒர்க் ஷாப்பு. கிட்டத்தட்ட இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணுன்னா ஒரு 5000 ரூபா கொடுத்தா கற்றுக்கணும். ஆனால் வந்து நம்ம ஹாஃப் டே காஃபே அந்த அண்ணா வந்து ஃப்ரீயாக எல்லாத்துக்கும் வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. இன்றைக்கி யார் யார் வந்து நம்ம போயிட்டுருக்கிறோம்னா என்ஆர்எஃப், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட KTM 390 அட்வென்ச்சர் சரவணா ப்ரோ. எங்கே அவரோட வண்டி காணோம்? வருதுங்க. இதில் என்னென்னா அவங்க 2 பைக்கு காம்பினேஷனாக இருக்குது சூப்பராக. நட் ரோடில் நின்றுருக்குது அசராம. 9 ஸோ நம்ம செவியூர் பங்க்கில் தான் வந்து பெட்ரோல் போடுறோம். இங்கே பாருங்கள், 2 அட்வென்ச்சரும் 2 KTMமும் பயங்கரமாக இருக்குது. 2மே ரெட் கலரு, என்னமோ கம்பெனியிலேருந்து வந்த மாதிரியே இருக்குது. 2மே ஸ்டாக் கலரே ரெட் கலராக இருக்குது பாருங்கள். பட் இட்ஸ் நாட் அ ஸ்டாக் கலர். 2மே மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஆர்சியில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்களான்னு தெரில. எங்கே ரைடு போனாலும் இவங்க 2 பேர்த்த கூப்பிட்டு போகணும் போல். ஃபாக் லைட்டு ஒன்று வந்து மேட்டாக்கு, அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 6 லைட் இருக்கிற HSC லைட்டு அந்த பைக்கில் டியூக்கில் பயங்கரமாக அடிக்குது. நைட் டைம் மட்டும் இருந்துச்சுன்னா இப்போ 2 பேர்த்தையும் முன்னாடி லைட்டை போடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி விட்டுருந்தோம்னா நம்ம பின்னாடி அழகு போல் போகலாம். அவ்வளோ பிரைட்டாக இருக்குதுங்க பகல்லையே அந்த லைட்டெல்லாம். நம்ம பைக் நம்ம எப்போ ஃபாக் லைட் மாட்ட போகிறோம்? ஸ்போர்ட்ஸ் பைக் மாட்டினாவே வந்து நல்லா இருக்குமா? லுக் அவ்வளோக்கா இருக்காது. உனக்கு ஒன்று தெரியுமா, இன்றைக்கி நம்ம சூப்பர் பைக் மீட்டுக்கு தான் வந்து போகிறோம் அப்படின்னு சொன்னேன். சூப்பர் பைக் மீட்டுக்கு போவாங்க எல்லாம் வீடியோ எடுக்கலாமா ப்ரோ? பெரிய வீடியோ எடுத்து லென்த் வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னேன். அப்படி ப்ரோ எடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச பெரிய வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்ஆர்எஃப் இவ்வளோ சூப்பர் பைக்கெல்லாம் வந்து பார்க்க வாய்ப்பே கிடையாது. தெரியல, நாங்கள் 3 பேருமே ஜாக்கெட் எல்லாம் போகிறோம். அது அதிசயமாக இருக்குது. ஸோ கைஸ் ஃபைனலாக, ஐயோ அடா பாவிகளா, ஃபைனலாங்கிற ஆளை காணோம். எதுக்கு நின்னாங்க 2 பேரும்? பைக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்களா? ஆமாங்க, அப்படித்தான் போல. போங்க, எல்லாம் கஃபேவே வந்து தாண்டி போயிட்டீங்க. ஐயோ யோ, நீ சூப்பர் பைக்கை பார்க்கலையா? மொத்த பைக்ஸ் இங்கே இருக்குது. வாவ், டுக்காட்டி அங்கே நின்று. எங்க ப்ரோ வண்டி பறந்துருச்சு?
நேர் போயிடுச்சு வண்டி. ஆமா ப்ரோ, அதுதான் தெரியல. ஓட்டி பார்த்துட்டு இதே வழியை திரும்பி வரானா சொல்லிட்டியா? ஏன் ப்ரோ ஸ்டாண்டை போட்டு விடுங்க. இது கௌதம் ப்ரோ, ஃபுல்லி மாடிஃபைட். அப்ரிலா அப்ரிலா நின்று ப்ரோ, விட்டுரு ப்ரோ. எங்க வருவானா? நேர் போயிட்டானு. சைடு மிரரே உடச்சிட்டாங்க. அது நிறுத்தினப்போ ஒரு குழந்தை யாரும் உடச்சிட்டாங்களாம். ஏறி பார்க்குறேன்னு சொல்லிட்டு வண்டியில் வீடியோ எடுக்கிறதுக்கு உடச்சிட்டாங்க. ஹாய். பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் டே கஃபேலேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ கப்பிங் செக்ஷன் பரிஸ்டாவில் இன்ட்ரோ பண்ணாங்க. ஸோ கிளாஸ் எல்லாம் எடுத்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் டு ஆஃப் டே கஃபே. ஓகே, ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்பி ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ரேஸ் கிராஃப்ட்டுக்கு வந்து போகணும். ஏன்னா நம்ம நித்திஷ் அந்த பைக்கை வந்து ரெடி பண்ணுறதுக்கு. என்ன ப்ரோ? எது ப்ரோ? ஓகே. யார் ப்ரோ? ப்ரோ இவர் தங்கமான கேரக்டர் ப்ரோ. அப்படியா ப்ரோ? அங்கே நைட் வந்தால் ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. இவரே இப்போ தான் வராரு எங்கள் வீட்டு சைடு. வீட்டுக்கே ஒன்றும் வந்தது இல்லை. இப்போ அந்த ரோட்டுக்கே இப்போ தான் வர. இந்த பைக் எடுக்கிறியா ப்ரோ? ஓகே. இருக்கட்டும் ப்ரோ, உழுகாது. இல்லை இல்லை உழுகாது. சரி எடுத்துங்க. ஓகே ஓகே ஓகே, அது ஆகிட்டு போச்சு அது ப்ரோ. ஐயோ இழுத்துட்டு போகுது ப்ரோ. என் வண்டியில் ஸ்டார்ட் ஆகாது ப்ரோ. ஸ்டார்ட்டாக இழுத்துட்டு போகுது ப்ரோ. பயந்துட்டா. ஐயோ ஏங்க ஸ்டார்ட் பண்ணி இப்படிங்கிற வண்டி பாட்டு வெளுக்குன்னு போகுது. ஓ பயங்கரமாக இதாகுது. நம்ம இண்டிகேட்டர் வந்து புதுசாக மாற்றிருக்கிறோம். Yamaha R7 இண்டிகேட்டர் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். வாவ், அப்பதான் போயிட்டு இருந்தியா இழுத்து பிடிச்சிட்டு இப்படி இருக்குள்ள கிராஸ் ஆயிட்டு போயிடுச்சு. பிடிக்கலாம் முடியாது ப்ரோ, அவங்களெல்லாம் பிடிக்க முடியாது. இவரையெல்லாம் பிடிக்க முடியாது சார். பிடிக்க முடியாதா? 1300 சிசி அதே வண்டி தான் ப்ரோ. வெடிச்சிச்சு பாத்தியா பிளாஸ்ட், டப் டப் டப்னு. ஓகே गाइस, एक्चुअली பூசா போனதோட ரியாக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கறோம். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. ஓ மை காட், இங்க பாரு ப்ரோ. 1.5 கோடி ரூபா அசால்ட்டா போகுது.
ஓகே, நம்ம சரவணா ப்ரோ இப்படி கீழே இறங்கி போகிறாரு அவினாசியில். அவினாசி உடுப்பிக்கிட்டு தான் வந்திருக்கிறோம். பை ப்ரோ. பாத்தியா ப்ரோ? வேணாம் வேணாம். ஆ ஓ, அவங்க 2 பேர் அப்படி போயிட்டாங்க. ஸோ நானும் நிதிஷும் பின்னாடி நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கோயம்புத்தூர் தான் வந்து போகிறோம். என்னம்மா ஃப்ளைவே அடிக்கிறாங்க, என்னம்மா பைக் ஓட்டுறாங்க. பா, நம்மெல்லாம் பைக் ஓட்டுற மாதிரியே இருக்குது. நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது. கொஞ்சம் கூட ஆட்டிடியூட் எதுவுமே வந்து இருக்கக்கூடாதுங்க. ஸோ எல்லாத்தையும் கூடயும் வந்து காமனாக பழகிட்டு ஜாலியாக இருக்கிறது தானே ஒரு இது. எல்லாமே சூப்பர் பைக் எங்ககிட்ட கிராஸ் ஆகிட்டே போயிட்டுருக்குது. ஹார்லி டேவிட்சனாக இருக்கட்டும், ஹயபூசா இருக்கட்டும், நிறைய பைக்குங்க. ஆனால் சும்மா இருக்கிற மனுஷனை கூட்டிகிட்டு வந்து நல்லா டெம்ப்ட் பண்ணி விட்டேன்னு மட்டும் தெரியுது. ஐயோ, Yamaha R15 அது நமக்கே அது கொஞ்சம் பெரிய பைக் மாதிரி தெரியுதுங்க, பெரிய டயர் போட்டங்காட்டி. இங்கேருந்து கரெக்டாக நம்ம ரேஸ் கிராஃப்ட் கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் அவ்வளோதான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளேயே வந்து ரீச் ஆயிரும். போயிட்டு அந்த 390க்கு வந்து சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வண்டிக்கு ஒரு ஆக்சசரிஸ் வந்து கேட்டிருந்தோம். அது என்னன்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ். அது வந்துருந்துச்சுன்னா மாட்டலாம், இல்லைன்னா வேண்டாங்க. ஏன் அதுக்குள்ளே தான் இது வச்சுருக்குது, ஒரு இதில் போயிட்டுருக்காரு. புரியல. அட கடவுளே, இது என்ன காரா இல்லை தேரா? இங்கே பாருங்க இது எப்படி ஆடிட்டு போகுதுன்னு. அப்படியே அசராமல் குழுங்காமல் இப்படி போயிட்டு இருக்குது. சஸ்பென்ஷன் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் போல். பின்னாடி அந்த பாடி ஃபுல்லாக பாருங்கள், டிஃப்யூசர் ஃபுல்லாக கார்பன் ஃபைபரில் இருக்குது. அப்பா, பிளாக் கார்பன் ஃபைபரில் அலையே வெறித்தனமாக இருக்குது. ஒரு துளி குலுங்காமல் போகுது பாருங்க. ஐயோ, சான்ஸே இல்லை. வேற லெவலுங்க இந்த காரு. வாவ், அது எங்காச்சும் இந்த ரோட்டில் உங்களுக்கு குலுங்குற மாதிரி தெரியுதா? அது கப்பல் மாதிரி போகுது, இன்னும் மிதந்துட்டு போகிற மாதிரி. காசுக்கேற்ற இதுதான், எல்லாமே அப்படி தான். பவராக இருக்கட்டும், கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், லக்ஸரியாக இருக்கட்டும். ஸோ எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் அப்பான் த மணி. வாவ் அண்ணா, உட பாவி, சந்திலேருந்து குறுக்க வரீங்க. நம்ம காந்திபுரம் தான் வந்து போயிட்டு இருக்கிறோம். ரேஸ் கிராஃப்ட்லேருந்து கிளம்பி அங்கே போனதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் காமிக்கல. இல்லை, பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. நீ ஒரு பெரிய மெக்கானிக், நம்பாததான் வந்து உன்னோட தப்பு ப்ரோ. அதெல்லாம் கிடையாதுங்க. ஆக்சுவலாக நான் வந்து பிரேக் பேடை கழட்டுறேன்னு சொன்னேன், நீ என்னை வந்து அவமதிச்சதுனால ப்ரோ பிரேக் பேட் சிலிண்டரே போயிடுச்சு. இப்போ ஆக்சுவலாக என்ன கடைக்கு போகிறோம் ப்ரோ? ராம்தேவுக்கா? கடை பேர் ஓகே, மேப் போட்டிருக்குது, அந்த கடைக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி சண்டே, அதனால் எந்த கடையுமே இல்லை. R3 ஆயில் மாற்றணும். அந்த பிளேஸில் இருந்து நம்ம ராம்தேவ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து போனோம். ராம்தேவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யான்னு சொல்லிட்டு இந்த கிராஸ்கட் ரோட்டில் வந்து ஒரு பெரிய கடை இருந்துச்சு முன்ன. நீங்கள் என்ன பைக்குக்கு எப்போ நீங்கள் போய் ஸ்பேர் பார்ட்ஸ் கேட்டாலும் அங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். அந்த கடை வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்ததுக்கப்புறம் இப்போ அந்த நிதிஷ் வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கேலிபர் கம்முன்னு இருக்காமல் நான் பண்ண தப்பு தான். அது வந்து கல்ட்டு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரேக் பேட் வந்து ரேஸ் கிராஃப்டில் போடலான்னு சொல்லிட்டு அதை வந்து கல்ட்டுறப்போ உள்ளே வந்து உடஞ்சே நின்றுட்டு இருந்துச்சு. அப்போ வந்து வண்டியை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ மொத்தத்தில் இதாகிடுச்சிங்களா. இப்போ வந்து கேலிபர் தான் சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. வந்து ரேஸ் கிராஃப்ட் சிங்காலேருந்து கிளம்பி ஸோ ஆதித்யா வந்து போகலான்னு சொல்லி பார்த்தா ஆதித்யா தான் வந்து ஷாப் இல்லை. அதனால ராம்தேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. உங்களுக்கு ஏதோ ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும், அர்ஜென்ட்டாக வேணும், இல்லை வந்து டக்குன்னு உங்களுக்கு ஏதோ ஒன்று போயிடுச்சு, சின்ன சின்ன வண்டி இந்த ஸ்ப்ளெண்டரு
பேஷன் ப்ரோ, KTM இது மாதிரிலாம் இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஷோரூமில் கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்கு வந்து ராம்தேவ் போனீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து சொன்னாங்க. அதனால நாங்கள் வந்து கிராஸ்கட் ரோடு போய் ராம்தேவில் வந்து சர்ச் பண்ணோம் இது மாதிரி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேலிபர் வந்து இருந்துச்சு, கொடுத்துட்டாங்க. சரியான மழை நனைஞ்சிட்டு திரும்பி வந்து ரேஸ் கிராஃப்டில் அதை வந்து பார்க்குறோம். BS4ஓட BS3ஓட கேலிபர் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த இன்னும் ஒரு மவுண்ட் மட்டும் செட் ஆகலை. ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும்ல, ஏன்னா இந்த BS4, BS6, BS3க்கு. ஸோ அதனால வந்து சேஞ்ச் ஆனதுனால அது வந்து செட் ஆகலை. சரி மறுபடியும் அதை போய் திருப்பி கொடுத்துட்டு காசை வந்து ரீஃபண்ட் வாங்கிட்டு மறுபடியும் வரும்போது நைட் ஆயிடுச்சு. அந்த பைக் ரெடி பண்ணதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸ்ல வந்து பார்ப்பீங்க. ஸோ நம்மளோட R3க்கு வந்து டயர் வந்து சேஞ்ச் பண்ணணும். மறுபடியும் வந்து நம்ம ரேஸ் கிராஃப்ட் மோட்டர்ஸ் வந்து போகிறோம். ஸோ போயிட்டு பர்ன் அவுட் பண்ணிட்டு ஸோ அடுத்த வீடியோவில் பாருங்க என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோ லைனாக வந்துட்டே இருக்கு. அதுவும் இல்லாத நம்மளோட நிறைய வீடியோஸ் இருக்கு, நார்த் ஈஸ்ட், நேபாள், பூட்டான்னு சொல்லிட்டு ரீபோஸ்ட் போடலாமான்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்லுங்கள், கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் வந்து ரீபோஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.